உங்க திருமணத்தில் இந்த அறிகுறிகள் இருந்தால் அது அழிவை நோக்கி செல்கிறது என்று அர்த்தமாம். உஷார். கணவன் மனைவி உறவுக்குள் புரிதல் இல்லாதபோது அந்த உறவை யாராலும் காப்பாற்ற முடியாது. நம் உறவுகளை அழிக்க எப்போதும் மூன்றாவது நபர் வேண்டுமென்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் நம் சொந்த பிணைப்பை நாமே தெரிந்தோ தெரியாமலோ சிதைக்கிறோம். ஒரு திருமணம் சிக்கலை நோக்கி செல்கிறது என்பதற்கான பல அறிகுறிகள் உள்ளன. அதே சமயம் உங்கள் திருமணத்தை நீங்கள் அழிக்கிறீர்கள் என்பதற்கான பொதுவான சில அறிகுறிகளும் உள்ளன. சிக்கலை நோக்கி செல்லும் திருமணத்தை காப்பாற்றி விடலாம், ஆனால் நீங்களே அழித்துக் கொள்ளும் திருமணத்தை காப்பாற்றுவது என்பது மிகவும் கடினமானது. கம்யூனிகேஷன் இல்லாமை. எந்தவொரு உறவிலும் கம்யூனிகேஷன் முக்கியமானது. அது காணாமல் போனால் அல்லது இல்லாதபோது விஷயங்கள் தவறாக நடக்கின்றன என்பதை குறிக்கிறது. உங்கள் மனைவியுடனான உரையாடல்களை தவிர்ப்பது அல்லது விஷயங்களை பேசுவதற்கு பதிலாக வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை நீங்கள் கண்டால் இது சிக்கலின் அறிகுறியாக இருக்கலாம். துரோகம். திருமணத்தை சீர்குலைப்பதில் துரோகம் முக்கிய காரணியாக இருக்கலாம். உங்கள் உணர்வுகளைப் பற்றி உங்கள் துணையிடம் நேர்மையாக இருப்பதும் உங்களை ஏமாற்றுவதற்கு காரணமான ஏதேனும் சிக்கல்களை சமாளிப்பதும் முக்கியம். பணப்பிரச்சினைகள். ஒரு திருமணத்தில் பணம் ஒரு பெரிய அழுத்தமாக இருக்கலாம், குறிப்பாக ஒருவர் மற்றவரை விட அதிகமாக செலவு செய்தால் அல்லது சம்பாதித்தால். பணத்தை பற்றி நீங்கள் தொடர்ந்து வாதிடுவதைக் கண்டால் ஒன்றாக உட்கார்ந்து பட்ஜெட்டை உருவாக்குவதற்கான நேரமாக இருக்கலாம். நெருக்கம் இல்லாமை. எந்தவொரு திருமணத்திற்கும் உடல் நெருக்கம் ஒரு முக்கியமான அம்சமாகும், மேலும் அது இல்லாத போது அனைத்து விஷயங்களும் தவறாக நடக்கின்றன என்பதை குறிக்கலாம். உங்கள் துணையுடன் உடல்ரீதியான தொடர்பை தவிர்ப்பதை நீங்கள் கண்டால் இது ஏதோ தவறு என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். விமர்சிப்பது மற்றும் பழி சுமத்துவது. விமர்சனம் மற்றும் பழி சுமத்துவது ஒரு உறவில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும். உங்கள் துணையை நீங்கள் தொடர்ந்து விமர்சிப்பதையும் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அவர்களை எப்போதும் குறை கூறுவதையும் நீங்கள் கண்டால் இந்த நடத்தையை மாற்றுவதற்கு இதுவே நேரம். புறக்கணிப்பு. எந்தவொரு சூழ்நிலையிலும் உங்கள் துணையை புறக்கணிப்பது உங்கள் திருமணத்தை அழிக்கக்கூடும். உங்கள் துணையின் உணர்வுகளை புறக்கணிப்பதில் இருந்து உங்கள் சொந்த உறவை புறக்கணிப்பது வரை அனைத்தும் உங்கள் உறவை அழிக்கும். உங்கள் திருமணத்தையும் உங்கள் துணையையும் நீங்கள் தொடர்ந்து புறக்கணித்தால் இது விஷயங்கள் தவறான திசையில் செல்கிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். நம்பிக்கை இல்லாமை. எந்தவொரு உறவிலும் நம்பிக்கை ஒரு முக்கிய அங்கமாகும், மேலும் அது இல்லாதது விஷயங்கள் தவறாக நடக்கின்றன என்பதை குறிக்கலாம். உங்கள் மனைவியின் நோக்கங்களை நீங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்பதையோ அல்லது அவர்களின் வார்த்தையை சந்தேகிப்பதையோ நீங்கள் கண்டால் அது நம்பிக்கை உடைந்துவிட்டது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம்.